நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தரை உலகம் என்கிறது புறநானூறு. மக்கள் உயிர்வான தேவையான உணவும் நீரும் மட்டுமே உலகத்திற்கு உயிராகாது. முறை செய்திடும் காத்திடும் தலைவனே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உண்மையான உயிர் என்னும் மூசிகவனார் கூட்டுடன் புறநானூறு காட்டிய வழியில் நாடே போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களை பற்றி தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையோடு ஒன்றாக வென்றெடுத்திடும் நோக்கோடு வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் இயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை நான் குறித்தாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.